அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேர்ஸ் அண்ட் வாய்ஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேதாகம பகுதி ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த நாட்களில் நம்ம எங்கே பார்த்தாலும் லோன்லினஸ், எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறோம். நம்ம ஒரு இடத்திற்கு தனியாக போகணுன்னா நமக்கு யாராவது துணை வருவாங்களான்னு நாடுகிறோம். எதற்குன்னா நமக்கு ஒரு பயத்தினால. இந்த நாட்களில் எத்தனையோ சூசைட்ஸ், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மனநோயாளிகள், இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு யாரும் இல்லை, நம்ம தனியாக இருக்கிறோன்னு ஒரு தனிமையை உணர்றனால. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உரிமையாக்கி கொள்ளலாம். தேவனுடைய வலது கையை பிடிச்சிருக்கிறாங்க, பயப்படாதேன்னு சொல்றாங்க, எனக்கு உதவி செய்யறாங்க, துணையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரம் அறிக்கையிடலாம். ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற உத்திரனும் அல்ல. அப்படின்னா நம்மளால ஏன் இதை உணர முடியல, இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியலன்னா அநேக விசுவாச குறைவுகளும், டவுட்ஸ், அன்பிலீஃப், சந்தேகங்களும் தான் நம்மளை தடை செய்யுது. நம்மை சுற்றிலுமா 2 விதமான மண்டலங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். ஒன்று பிசிக்கல் ரன், கண்களால் நம்ம பார்க்கிறது. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ரன், கண்களால் காணக்கூடாதது. இது விசுவாசத்தினால மட்டும்தான் பார்க்க முடியும். பிசிக்கல் ரன் எப்படி உண்மையானதோ நிஜமானதோ அதே போல ஆவிக்குரிய மண்டலம் நிஜமானது. தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனும் அவருடைய தூதர்களும் சத்துருவும் அவனுடைய சேனையும் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 6 பார்த்தோம்னா, சீரியா படை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி மக்கள் எல்லாரும் பயத்தோடு இருக்கும்போது 16ஆம் வசனத்துல எலிசா தன்னுடைய வேலைக்காரன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களின் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்றாங்க. 17 பார்த்தோம்னா, எலிசா தன் வேலைக்காரருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்து அவங்களை சுற்றிலுமா அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில சுற்றி இருக்கிறத அவர் காண்கிறாரு. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கிறாரு. ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டதை, இந்த துறவை அவங்க கண்டதை ஆதியாகமம் 21:19 பார்க்கிறோம். என்னாகமம் 22:31 பிலேயாம் தன்னுடைய கண்கள் தேவன் திறந்த போது உருவின பட்டயத்தோடு தேவதூதன் இருக்கிறதை காண்கிறாரு. லூக்கா 24:31 பார்த்தோம்னா, எம்மாவூர் சென்ற சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் இயேசுவை அவங்க அறிஞ்சு கொள்றாங்க. நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட, தேவனை தரிசிக்க, தேவன் நம்முடைய வலது கையை பிடிச்சிருக்கிறத உணர்வோம். பயப்படாதேன்னு சொல்ற சத்தத்தை கேட்போம். அவங்க நம்மளோடு கூட துணையா இருக்கிறத உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விசுவாசத்துல முன்னேற தேவனிட சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். தேவனையே நோக்கி பார்ப்போம். ஆவியோடு அவரை தொழுது கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆமேன்.